ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தோன்னா gbpcad டைம் ஃப்ரேம் வந்து நம்ம டெய்லி சார்ட் வச்சுருக்கோம். மார்க்கெட் பார்த்தோன்னா ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டுருக்கு. இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ ஸ்ட்ரக்சரோட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கு ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. நமக்கு ஆல்மோஸ்ட் நல்லா கிளியராக தான் இருக்குது. லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் நமக்கு வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக மார்க்கெட் வந்து அமைஞ்சிருக்கு. எந்த இடம்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருக்கு. நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு டவுன் சைடு பார்ப்போம். இது வந்து அப்பர் ட்ரெண்ட் லைன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது வந்து லோயர் ட்ரெண்ட் லைன். லோயர் ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸ் வந்து நல்லா நம்ம பார்க்க முடியும். நம்ம ரிஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அரை மார்க்கில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது அப் சைடு இங்கே இருக்குது. இந்த ரேஞ்சஸ்லையும் நம்மளால் பார்க்க முடியும். எந்த அளவுக்கு ஒரு பேட்டர்ன் ஸ்ட்ரக்சரில் ரிஜெக்ஷன்ஸ் நல்லா இருக்கோ அந்தளவுக்கு அந்த பேட்டர்ன் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ரிஜெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டும் நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் ஒரே ஸ்ட்ரக்சருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்க மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போது நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறது ரிஜெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே மார்க்கெட் பார்த்தோன்னா அதாவது 1 இயர் பக்கம் நமக்கு வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. அதாவது டெய்லி டைம் ஃப்ரேமில் குறைஞ்சது 247 நாட்களாக இந்த ரேஞ்சிலே நமக்கு வந்து மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ பிரேக் அவுட் கொடுக்குது டெய்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னா எந்தளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்டாக இந்த ரேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வேறு நமக்கு வந்து நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் ப்ரீவியஸாக ஏன் இந்த ரேஞ்சில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம்னா நமக்கு பின்னாடி பார்த்தோன்னா மல்டிபிள் டச்சஸ் நிறையா இருக்குது. இந்த மல்டிபிள் டச்சஸ் ஜோன்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ரிஜெக்ஷன் மாதிரி இங்கே கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த இடத்துல வேறு கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்து தான் மார்க்கெட் வந்து ரிஜெக்டாக இருக்குது. இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸ்பின்னிங் டாப் கேண்டில், அந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் லோ கட் கேண்டில்ஸ்டிக்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கேண்டில்ஸ்டிக்ஸோட லோ கட் பண்ணும்போது தான் நம்ம வந்து என்ட்ரிஸ் போவோம். லோ அதாவது செல்லிங் போகிறோன்னா லோ கட் பண்ணோம், பையிங் போனால் ஹை கட் பண்ணோம். இது வந்து லோ கட் பண்ணியிருக்கு. இங்கே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நமக்கு வந்து இந்த மல்டிபிள் டச்சஸ் ஜோன்ஸ் வரையும் வந்திருக்கு. இங்கேருந்து சாலிடாக ப்ராஃபிட்ஸை புக் பண்ணியிருக்க முடியும். இந்த மல்டிபிள் டச்சஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் இங்கே வந்து வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. அதாவது இங்கே ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் வேறு நமக்கு வந்திருக்கு. ஸ்பின்னிங் டாப் கேண்டில்ஸ்டிக்ஸ் மாதிரியே. சப்போஸ் இந்த கேண்டலோட லோவை கட் பண்ணிச்சு மார்க்கெட் அப்படின்னா நெக்ஸ்ட்டு எது வரையும் போகும் அப்படின்னா நமக்கு இதே மாதிரி இருக்க இந்த ஜோன்ஸில் வேறு மல்டிபிள் டச்சஸ் இருக்குது. இங்கே வரையும் வரக்கான வாய்ப்புகள் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இங்கே வரையும் வந்துட்டு திரும்ப ஒரு புல் பேக்காகவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டே கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வந்து என்ட்ரி எப்படி இருந்தாலும் இந்த ரேஞ்சஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு டோட்டல் டார்கெட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி தான் டெய்லி டைம் ஃப்ரேமில். ஏன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறோம். ஒரு 900 பாயிண்ட்ஸ் வரை நம்மளால் சாலிடாக ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும். இப்போதைக்கு இதுதான் ஸ்ட்ரக்சர். இது மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக அந்த ரேஞ்சஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அது கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷனோட ஸ்பின்னிங் டாப் கேண்டில். அது லோ கட் பண்ணும்போது நம்ம வந்து செல்லிங் போகலாம். ஹை கட் பண்ணால் பையிங் வேணாம். இருந்தாலும் நம்ம வந்து லோ கட் பண்ண மட்டும் போனது நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்கான வீடியோஸ் போடுறோம். நமக்கான டார்கெட் இந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு இந்த ஜோன்ஸ் வரையும் தான், மல்டிபிள் டச் ஜோன்ஸ் வரையும் தான். கேண்டில்ஸ்டிக்ஸ் வச்சு மட்டும்தான், வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. நமக்கு வந்து இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம அதுக்கான மெத்தடை பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.